ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 67. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது. நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. நாம அடிக்கடி ஒரு விஷயத்தை யோசிப்போம். சடங்குகள் முக்கியமா இல்ல இதயத்திலிருந்து வர்ற அன்பு முக்கியமா? வெறும் சம்பிரதாயமா இல்ல உண்மையான இரக்கமா? வாங்க, இன்னைக்கு நாம 3 சக்தி வாய்ந்த வேத பகுதிகளை வச்சு இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பார்க்கலாம். இறைவாக்கினர் எரேமியா ரொம்ப நேரடியா ஒரு விஷயத்த சொல்றார். பிரச்சனை என்னன்னா, கடவுளுக்கும் மக்களுக்கும் இருந்த அந்த கனெக்ஷன் அது கட்டாயிடுச்சு. ஆனா ஏன் இப்படி ஆச்சு? இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? வாங்க, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு பிடிவாத இதயம். இந்த உறவு முறிவுக்கு அசல் காரணம் அந்த ஆணிவேர் இருந்துதான் நாம இப்போ பார்க்க போறோம். பாருங்க, எரேமியா என்ன சொல்றாருன்னா, மக்களோட பிரச்சனை ஏதோ ஒரு தடவை செஞ்ச தப்பு கிடையாது, அது ஒரு தொடர் பழக்கமாவே மாறிடுச்சு. அவங்க தொடர்ந்து கடலோட வழியை விட்டு விலகி போயிட்டே இருந்தாங்க. அதாவது முன்னாடி போறதுக்கு பதிலா பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பிடிவாத இதயம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, வேணும்னே கீழ்ப்படியாம இருக்கிறது, கடவுள் சொல்றத காதுலே வாங்காம இருக்கிறது. இதுதான் பாருங்க எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமா இருந்திருக்கு. ஓசையா சொல்ற இந்த உருவகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி பிடிவாதமா இருந்தா என்ன ஆகும்? அவங்களோட அன்பு காலையில வர மேகம் மாதிரி, சூரியன் வந்ததும் காணாம போற பனி மாதிரி சட்டுன்னு மறைஞ்சிதுமா. அதுல ஒரு ஆழமோ ஒரு உண்மையோ இருக்காது. சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரியும். கீழ்ப்படையாமை, வெறும் வெத்து சடங்குகள், அவங்க காட்டுற அன்புக்கும் எந்த ஒரு நிரந்தரமும் இல்ல. அப்போ கடவுளுக்கு உண்மையாவே என்னதான் வேணும்? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த முக்கியமான பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. நாம இப்ப பார்க்க போறது பகுதி 2, பலி அல்ல இரக்கமே. கடவுள் உண்மையா என்ன எதிர்பார்க்கிறாருன்ற அந்த மைய கருத்தை இப்போ ஆழமா பார்க்கலாம். இங்க பாருங்க, ஓசையா 6:6 வர்ற செய்தி இவ்ளோ தெளிவா இருக்குன்னு. ஒரு பக்கம் மக்கள் என்ன தராங்க? பலிகள், எரிபலிகள். ஆனா இன்னொரு பக்கம் கடவுள் என்ன கேட்கிறாரு? இரக்கம், அப்புறம் அவரை பத்தின உண்மையான அறிவு. இதுல இருந்து என்ன தெரியுது? வெளிப்படையான சடங்குகளை விட நம்ம மனசுல இருக்கிற குணங்களுக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். கடவுளுக்கு வெறும் சடங்குகள் தேவையில்ல, அவருக்கு தேவை ஒரு உண்மையான உறவு. அந்த உறவு எப்படி வெளிப்படும்? இரக்கத்திலையும் அவரை பத்தின புரிதல்லையும் தான். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இரக்கம்தான் முக்கியம் சொல்ற இந்த கொள்கை நிஜ வாழ்க்கையில எப்படி வெளிப்படுது?
இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நாம இப்போ பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு, குறிப்பா இயேசுவோட வாழ்க்கைக்குள்ள போக போறோம். 3வது பகுதிக்கு வந்தாச்சு. பிளவுபடாத ஒரு அரசு. கடவுளோட இரக்கமும் சக்தியும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? இத புரிஞ்சுக்க இயேசுவோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நாம பார்க்க போறோம். லூக்கா நற்செய்தியிலிருந்து ஒரு காட்சி. இயேசு அங்க ஒரு அற்புதம் செய்றாரு. ஆனா பாருங்க, அந்த அற்புதம் நடந்த உடனே ஒரு பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவங்க இயேசு மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாருங்க. பேல்சபூல், அதாவது பேய்களோட தலைவனை வச்சுதான் இவர் பேய்களை ஓட்டுறாருன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல காரியம் செஞ்சதுக்கு இதுதான் பரிசா? அவரோட இரக்கமான செயல் எப்படி ஒரு தீய சக்தியோட சம்பந்தப்படுத்தி பேசப்படுதுன்னு பாருங்க. ஆனா இயேசுவோட பதில் செம லாஜிக்கா பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரே ஒரு வரியில அவங்க வச்ச மொத்த குற்றச்சாட்டோட ஆணி வேறையே அசைச்சு பாக்குற. இயேசுவோட லாஜிக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போமா? முதல்ல, தனக்குள்ளேயே பிளவுபட்ட எந்த ஒரு அரசும் நிலைச்சு நிக்காது. அப்போ சாத்தான் எப்படி சாத்தானுக்கு எதிராக வேலை செய்ய முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ என்னோட சக்தி சாத்தான் கிட்ட இருந்து வரல, அது கடவுளோட வல்லமையிலிருந்து தான் வருதுன்னு ரொம்ப தெளிவா நிரூபிக்கிறாரு. நாம பழைய ஏற்பாட்டுல பார்த்தோமே, அதே பிடிவாதமான மனசு இங்கேயும் வெளிப்படுது இல்லையா? அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிற உண்மைய பார்க்கவே மறுக்கறாங்க. சரி, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இறுதியான தேர்வு. இயேசுவோட செயல்களும் வார்த்தைகளும் நம்ம எல்லாத்தையும் ஒரு முக்கியமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துது. நம்ம ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அது ஒரு தவிர்க்க முடியாத தேர்வு. இந்த வரிய கவனமா கேளுங்க. இதுதான் இந்த பகுதியோட உச்சக்கட்டம். கடவுளோட சக்தி நம்ம முன்னாடி வெளிப்படும்போது, நான் இந்த பக்கமும் இல்ல அந்த பக்கமும் இல்லன்னு நடுவுல நிக்கவே முடியாது. அதுக்கு இடமே இல்லன்னு இயேசு சொல்றார். அவரோட மெசேஜ் ரொம்பவே கிளியர். நியூட்ரலா இருக்க சான்ஸே இல்ல. ஒண்ணு, நீங்க அவரோட சேர்ந்து இருந்து நல்லத ஒண்ணு சேர்க்கணும், இல்லன்னா அவருக்கு எதிரா நின்னு செதறடிக்கணும். இதுல 2ல ஒண்ணா நாம தேர்ந்தெடுத்தே ஆகணும். கடைசியா, இந்த எல்லா வேத பகுதிகளும் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வியை தான் கேக்குது. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல இப்படி பிளவுபட்டு நிக்கிற இந்த உலகத்துல நீங்க யாருடைய பக்கம் நிக்கிறீங்க? நீங்க எங்க நிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. திருப்பாடல் 92. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறழாமையையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். உம் வலிமைமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை, உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. அறிவிலிகள் அறியாததும் மூடர் உணராததும் இதுவே. பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம், தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம். ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே. நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர். ஏனெனில் ஆண்டவரே, உம் எதிரிகள், ஆம் உம் எதிரிகள் அழிவது திண்ணம். தீமை செய்வோர் அனைவரும் சிதறுண்டு போவர். காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர். புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர். என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார கண்டேன். எனக்கு எதிரான பொல்லார்க்கு நேரிட்டதை நான் காதார கேட்டேன். நேர்மையாளர் பேரீச்சை மரமென செழித்தோங்குவர். லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர். என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஒரு புது தொடக்கம் தேவைன்னு தோணும் இல்லையா? அந்த புதுப்பித்தலுக்கான பயணத்தை 3 பழமையான நூல்கள் எப்படி ஒரு அழகான வரைபடமா நமக்கு காட்டுதுங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது வெறும் கதைகள் இல்ல, நம்மள நாமளே மாத்திக்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டி. சோ வாழ்க்கையில ஒரு புதுசா ஒரு ஆரம்பம் வேணும்னு நினைக்கும்போது நமக்குள்ள வர்ற முதல் கேள்வி இதுதான். உண்மையான மாற்றம் எங்கிருந்து தொடங்குது? அதுக்கான சரியான பாதையை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க, இதுக்கான பதில நாம ஒன்னா சேர்ந்து தேடலாம். நம்மளோட இந்த பயணத்தை 4 கட்டமா பார்க்கலாம்.
முதல்ல மாற்றத்துக்கான அந்த அழைப்பு என்னன்னு பாப்போம். அப்புறம் அதுக்கு நம்ம மனசு எப்படி இருக்கணும்னு புரிஞ்சுக்கலாம். மூணாவதா இந்த பயணத்தோட இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, கடைசியா இது எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு முழுமையான புதுப்பித்தலுக்கு நம்மள வழிநடத்துதுன்னு பார்க்கலாம். சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். எந்த ஒரு மாற்றமா இருந்தாலும் சரி, அதுக்கான முதல் படி நாம ஏன் மாறணும் அப்படிங்கிற கேள்விய கேக்குறது தான். இதுக்கான பதில ஓசியா தீர்க்கதரிசியோட வார்த்தைகள்ல இருந்து தேடுவோம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இது ஒரு அதிகாரமான கட்டளை மாதிரி இல்ல. இதுல ஒரு கரிசனை இருக்கு. நீங்க வழி தவறிட்டீங்க, ஆனா பரவாயில்ல, திரும்பி வரதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற ஒரு நம்பிக்கையான அழைப்பு இது. திரும்பி வரதுக்கு அவங்க சொல்ற வழி ரொம்பவே சுவாரஸ்யமானது. இது வெறும் சடங்குகள் செஞ்சு சரி பண்ணிடுற விஷயம் இல்ல. இது நம்ம நம்பிக்கையை நாம எது மேல வச்சிருக்கோங்கிறத பத்தினது. அதாவது நம்மளோட சொந்த பழம், நம்மளோட திறமைகள், நாம சம்பாதிச்ச பொருள்கள், இது மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு ஒரு உயர்ந்த சக்தியை நம்புறதுக்கான அழைப்பு இது. சரி, அப்படி திரும்பி வந்தா என்ன கிடைக்கும்? அதுக்கு பதிலா எவ்ளோ அழகான இயற்கை உதாரணங்களை சொல்றாங்க பாருங்க. விடியற்காலையில பனி எப்படி செடிகளுக்கு புத்துணர்ச்சி தருமோ அப்படி ஒரு புத்துணர்ச்சி, லீலி மலர் மாதிரி ஒரு புதிய வளர்ச்சி, அப்புறம் ஒலிவ மரம் மாதிரி ஒரு அழகும் வலிமையும் கிடைக்கும்னு சொல்றாங்க. இது அழிவிலிருந்து வாழ்வை நோக்கி ஒரு அற்புதமான வாக்குறுதி இல்லையா? ஓகே, ஏன் மாறணும்னு இப்ப நமக்கு புரிஞ்சிடுச்சு. அடுத்த கேள்வி, எப்படி மாறணும்? இதுக்கு நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்? இதுக்கான பதில ஏசு சொன்ன ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஓமையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க 2 பேரு, அவங்க 2 பேரோட ஜெபத்தையும் பாருங்க. ஒண்ணுக்கு எவ்ளோ வித்தியாசம். ஒருத்தர் ரொம்ப கர்வமா நின்னு தன்னோட பெருமைகளை எல்லாம் பட்டியலிடுறாரு. ஆனா இன்னொருத்தரோ தலகுனிஞ்சு நின்னு தன்னோட தகுதியின்மையை மட்டும்தான் சொல்றாரு. இந்த ஆழமான வேறுபாடு தான் இந்த ஓமையோட மையமே. இந்த வித்தியாசத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பரிசேயருங்கிறவரு அந்த சமூகத்துல ரொம்ப மதிக்கப்படுற ஒரு சமய தலைவர். அவரு தன்னை மத்தவங்களோட ஒப்பிட்டு நான் எவ்ளோ பெட்டர்னு நினைக்கிறாரு. ஆனா வரிதண்டுபவர் இருக்காரே, அவர் மக்களால வெறுக்கப்பட்டவர், ஒரு துரோகி மாதிரி பார்க்கப்பட்டவர். அதனால அவருக்கு கடவுளா அண்ணாண்டு பார்க்க கூட தகுதி இல்லைன்னு தோணுது. அதனால அவர் கருணைய மட்டும்தான் கேக்குறாரு. இது தன்னோட சுய நீதியில நம்பிக்கை வச்சிருத்துக்கும் உண்மையான பணிவுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம். அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, உண்மையான மாற்றம் பெருமையிலிருந்து வராது, அது பணிவிலிருந்து தான் பிறக்கும். நம்மளோட குறைகளை நாம நேர்மையா ஏத்துக்கிறப்போதான் நாம மேல வரத்துக்கான முதல் படியை எடுத்து வைக்கிறோம். நம்ம ஏன் எப்படிங்கிற கேள்விகளை பார்த்துட்டோம். இப்போ 3வது கட்டம், அதாவது என்ன? இந்த மாற்றத்தோட இறுதி நோக்கம் என்ன? நாம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? வாழ்க்கையில நிறைய ரூல்ஸ், சட்டதிட்டங்கள் இருக்கலாம். ஆனா அது எல்லாத்தோட சாரத்தையும் வெறும் 2 கொள்கைக்குள்ள அடக்கிடலான்னு சொன்னா அது எவ்ளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இது ரொம்ப சிக்கலான ஆன்மீக விஷயங்களை கூட ரொம்ப எளிமையா மாத்திடுது. இந்த 2 கட்டளைகளும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சுது. இத பிரிக்கவே முடியாது. முதல்ல ஒரு உயர்ந்த சக்தியோட ஆழமான உறவை வளர்த்துக்கணும். 2வது, அந்த அன்பை நமக்கு பக்கத்துல இருக்கிற சக மனுஷங்க கிட்ட காட்டணும். இதுதான் ஒரு புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையோட அஸ்திவாரம். இந்த விளக்கத்தை கேட்ட ஒரு சமய அறிஞர் இதுக்கு ஆமாம் சொல்றாரு. அவரோட பதிலு ரொம்ப ஆழமானது. அதாவது ஏதோ சடங்குக்காக செய்யற விஷயங்களை விட அன்போட செய்யற செயல்கள் தான் உண்மையான ஆன்மீகங்கிறத அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. நம்ம வெளியில என்ன செய்யறோங்கிறத விட நம்ம மனசுக்குள்ள என்ன நோக்கத்தோட செய்யறோங்கிறது தான் முக்கியம்னு இது அழகா சொல்லுது. இந்த பதில கேட்டதும் இயேசு அந்த அறிஞரை மனசார பாராட்டுறாரு. இது மூலமா அவர் என்ன சொல்ல வராருன்னா, அன்பை மையமா வச்சு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்க சரியான பாதையில தான் இருக்கீங்க, அதுதான் முக்கியமான திறவுகோல்னு சொல்றாரு. சரி, இப்போ நாம பார்த்த இந்த 3 விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து இந்த மாற்றத்தோட ஒரு முழுமையான சித்திரமா பார்க்கலாம். இது தனித்தனி கதைகள் இல்ல, இது ஒரு ஒருங்கிணைந்த பயணம். நம்மளோட முழு பயணத்தையும் இங்க சுருக்கமா பார்க்கலாம். முதல்ல ஓசியா மூலமா திரும்பி வாங்குற அழைப்பை ஏத்திக்கிறோம். அப்புறம் லூக்கா காட்டுற மாதிரி பணிவான மனசோட அந்த பயணத்தை தொடங்குறோம். கடைசியா மார்க்கு சொல்ற மாதிரி அன்பை நம்மளோட இலக்கா மாத்திக்கிறோம். இது எவ்வளவு தெளிவான படிப்படியான ஒரு பாதை பாருங்க. அப்போ இந்த முழு பயணத்திலிருந்தும் நாம எடுத்துட்டு போக வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, 1, மாற்றம்ங்கிறது நாம நேர்மையா நம்ம தப்ப ஒத்துக்கிற இடத்துல இருந்து தான் தொடங்குது. 2, நாம என்ன செய்யறோங்கிறத விட என்ன மனநிலையோட செய்யறோம், அதாவது பணிவோட செய்யறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கடைசியா இந்த மாற்றத்தோட உண்மையான வெளிப்பாடு அன்பு மட்டும்தான். இந்த முழு அலசலையும் ஒரு கேள்வியோட முடிப்போமே.
இந்த பழங்கால நூல்கள் சொல்ற ஞானத்தை நம்ம இனிய நவீன வாழ்க்கையில பயன்படுத்தினா என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கையில, நம்ம எடுக்கிற முடிவுகள்ல, நம்ம செயல்கள்ல அன்ப முதல் இடத்துல வச்சா என்ன நடக்கும்? நம்மள சுத்தி இருக்கிற உலகம் எப்படி மாறும்? யோசிச்சு பாருங்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியென்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும்
தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். வாழ்க, ஆண்டவரும்